திமுக தான் முன்னிலையில் இருக்குன்ற மாதிரியான ஒரு பதில் கிடைக்குது. யாரு சொன்னா அப்படி? கருத்து கணிப்பு எடுப்பாங்கல்ல, ஒருத்தரும் எடுப்பாங்க இல்லையா? எல்லாம் எடுப்பாங்க. இப்போ பெரும்பாலான நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுக வருதுன்னு தான் சொல்கிறாங்க. கருத்து கணிப்பில் கூட நெக்ஸ்ட் சிஎம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஏன்னா விஜய்க்கு பயங்கரமான கூட்டம் வருது எல்லா இடத்துலையும். அப்போது அந்த 20 விழுக்காடு ஓட்டில் வந்து 20 15 எப்படி பார்த்தாலும் வந்து 10 வந்து எங்கேருந்து போகுதுன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஓட்டர்ஸ் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற தகவலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா பாதி பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் அவரோட ஓட்டு. 88.7 விழுக்காடு தமிழர்கள் இருக்காங்க. அதில் வந்து 32 மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து 23 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் தொகுதியில் வெறும் 350 ஓட்டு. அவரோட கொளத்தூர் தொகுதியில் 350 ஓட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் முதல்வராக இருந்த உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அப்படி பார்த்தா அவர் ஜெயிச்சிருக்கதே நம்ம தமிழ் மக்களால் தானே. தெலுங்கர் வாக்கு தேவையே இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாம். ஒரு 700 ஆண்டு காலமாக இருக்கிற தெலுங்கு ஆதிக்கம் நாயக்கர் ஆட்சி வழியாக வந்து திருப்பி இந்த தெலுங்கர்கள் கையிலே நம்ம ஆட்சியை கொடுத்துட்டோம்னா மிகப்பெரிய தெலுங்கர் நாடு மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு அதியமான் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அண்ணா, 2026 தேர்தல் ரொம்பவும் பரபரப்பாக, இந்த வாட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கு. ரொம்ப பரபரப்பா, எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட உருவாக்கி இருக்கு. மக்கள்கிட்ட எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? கருத்து கணிப்புலன்னா திமுக தான் முன்னிலையில் இருக்குன்ற மாதிரியான ஒரு பதில் கிடைக்குது. யாரு சொன்னா அப்படி? கருத்து கணிப்பு எடுப்பாங்கல்ல, ஒருத்தரும் எடுப்பாங்க இல்லையா? எல்லாம் எடுப்பாங்க. இப்போ பெரும்பாலான நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுக வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏதோ திமுக ஊடகங்கள் வந்து சொல்லுவாங்க. சரி, அந்த கருத்து கணிப்பெல்லாம் இருக்கட்டும். இப்போது நாம் வந்து நமக்கே தெரியும் ஒரு விஷயம். அது வந்து கருத்து கணிப்பு சொல்லி தான் கேட்கணுன்றதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு 3 விழுக்காடு தான் வந்து வித்தியாசம். இப்போது ஒரு மேஜர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20% ஓட்டை வந்து விஜய் வாங்கிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதில் எல்லோரும் மாற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா விஜய்க்கு பயங்கரமான கூட்டம் வருது எல்லா இடத்துலையும். அப்போது அந்த 20 விழுக்காடு ஓட்டில் வந்து 20 15 எப்படி பார்த்தாலும் வந்து 10 வந்து எங்கேருந்து போகுதுன்னா திமுகட்டேருந்து தான் போகுது. ஒரு 5 தான் அதிமுகட்டேருந்து போகும். இந்த ஒரே ஒரு விஷயத்திலே அதிமுக வெற்றி பெறுது. அவ்வளோதான். ரொம்ப சுற்றி வளைச்செல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. என்ன இப்போது ஒரு 15, இந்த 15 வந்து 2 பேர்கிட்டேருந்து எடுக்கிறோம். அதில் 10 வந்து திமுகட்டேருந்து எடுத்துடுறாங்க. அப்போது எடுக்கும்போது இங்கேருந்து எடுக்கிறது 5 தான். அப்போ யார் ஜெயிப்போம்? எப்பவுமே ஒரே மாதிரி ரொம்பவும் ரெக்கார்டு பார்க்கும் போது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் அந்த தொடர்ச்சியாக வந்தது ஏடிஎம்கே தான். ஆனால் இப்போ வந்து திடீர்னு இப்படி ஒரு கருத்து கணிப்பை அவனுங்க அண்டப்புழுவனுங்க. தமிழர்களை பிரித்தாண்டு இவர்கள் ஆட்சியிலே இருக்கணும். அதனால் உண்மையே பேச மாட்டாங்க. பாலிமர் பார்ப்போம். புதிய தலைமுறை பாலிமர். இன்னும் வந்துட்டு இன்னும் நம்ம எந்தெந்த செய்தி வேணாலும் இப்போலாம் கைபேசியிலே பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால வந்து இந்த சன் டிவி ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு இவர் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு ஐயோ இதுதான் நாட்டில் நடக்குதுன்னு அப்படின்னு முட்டாள்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த கதையெல்லாம் இப்போ நடக்காது. இவங்க கதையே இப்போ நடக்காது. இப்போ ஒரு தொகுதியிலையும் இருக்கிற தமிழ் வேட்பாளர்களுக்கு உண்டான வாக்காளர்கள் இருக்காங்களா? அவங்க களங்கான்றதில் என்ன மாதிரியான சிக்கலும் எதிர்கொள்கிறாங்க? தமிழர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அதாவது இந்த தேர்தல் வந்து உண்மையிலே இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் வேற. இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு பார்வையில் அதை தேர்தலை பார்க்கும். நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம்னா, ஒரு 700 ஆண்டு காலமாக இருக்கிற தெலுங்கு ஆதிக்கம் நாயக்கர் ஆட்சி வழியாக வந்து 1900
341. அந்த காலத்தில் குமார கம்பனன் மதுரைக்கு வர்றாரு. அந்ததோட தொடர்ச்சியாக வந்து அவங்க ஒரு 150 வருஷம் அவங்க ஆள்றாங்க, அதாவது ஆளுநர்கள் மாதிரி போட்டு. அதுக்கப்புறம் வந்து 1529 1736 வரைக்கும் தொடர்ந்து ஆட்சி நடத்துகிறாங்க. ஒரு கட்டமைப்பான நாயக்கர் ஆட்சி நடக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆற்காடு நவாப் வந்துடுறாங்க. ஆற்காடு நவாப்பும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சேர்ந்து இணைஞ்சு 1801 வரைக்கும். அது பிறகு இவங்க நேரடியாக பிரிட்டிஷ், சரிங்களா. இந்த காலத்துல எல்லாம் இவர்கள் கையில் ஆட்சி இல்லாத அந்த 1736 1801 வரைக்கும் கூட இவங்க இங்கேருந்து ஓடிடல. நம்ம தான் தோற்று போயிட்டோமே. ராணி மீனாட்சி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இறந்துட்ட பிறகு தெலுங்கர்கள் இங்கேருந்து நம்ம முஸ்லீம்கிட்ட ஜெயித்தோம், முஸ்லீம்கிட்டே தோத்துட்டோம் அப்படின்னு ஓடலை. அவங்க இங்கே நிலப்புலங்களோடு நம்ம இருக்கிறோமே, நமக்கு நம்ம மதத்துக்காக நாங்கள் தான் காப்பாற்றணும், சண்டை போட்டோம் முஸ்லீம் கூடம்பாங்க. அந்த முஸ்லீம் கூட தோத்துட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மதமாவது ஏதாவதுன்ட்டு கண்டுக்கிடாமல் விட்டுட்டு நிலப்புலங்கள்லாம் நம்ம செட்டப் இருக்குல்ல, இது மட்டும் பார்த்துக்கிடுவோன்ட்டு இருந்துட்டாங்க. அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சி வரும்போது நாங்கள் 3ல் 1 பங்கு வரியை கட்டுறோம்னு சொல்லிட்டு நிலத்தை திருப்பியும் வச்சுக்கிட்டாங்க. 1920க்கு அப்புறம் திருப்பியும் தேர்தலில் வாயிலாக பங்களிப்பு பண்ணி நீதி கட்சி வாயிலாக நிலப்புலனை வச்சுக்கிட்டாங்க. திருப்பியும் இந்த திராவிட ஆட்சி வந்த பிறகு திருப்பியும் அவங்க காலம் முழுக்க இந்த 700 ஆண்டுகளில் பார்த்தா அதிகாரத்திலே இருந்திருக்காங்க, சரிங்களா. அந்த அதிகாரத்தோட உச்சபட்சம் இப்போ ஒரு எப்படின்னா ஒரு இது சுற்றி மேலே வரும். மேலே வந்துட்டால் அப்புறம் என்ன பண்ணோம், அப்படியே திருப்பி மேலே போக முடியாது, திருப்பி கீழே தான் வரணும். அது மாதிரி 700 ஆண்டு காலத்தோட உச்சத்தை தொட்டவர் நம்ம நைனா ஸ்டாலின் காரு தான். 8 அமைச்சர்கள்லாம் போட்டு பார்க்குறப்பான்னு நான் தெலுங்கண்டா நாங்கள் தாண்டா தெலுங்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணிட்டாரு. அதோட நேரம் அடி பாதாளத்துக்கு போகிறாங்க, சரிங்களா. மக்கள் நாங்கள் நேரடியாக ஒரு தெலுங்கு ஆதிக்கத்தை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாங்கள் நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருச்சியில் இருக்கிறாருன்னா நேரோட வாக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 6000 தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், அந்த மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருப்பார். அது மாதிரி ஏவா வேலு, KKSSR ராமச்சந்திரன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் நம்ம இங்கே ஒரு அறுதியிட்டு உறுதியாகவே கூற முடியும், நிறைய பேர் தெலுங்கர்கள், ஒரு ஸ்டாலின் தெலுங்கர், ஆனால் ஒரு தெலுங்கர் சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க, குறிப்பாக அந்த சீமான் போன்றவர்கள், சரிங்களா. ஒரு 8.2 விழுக்காடு ஒரு வாக்கோட முன்னேறி அடுத்து வேகமாக போக வேண்டிய சீமான், தமிழ்நாட்டை தமிழர் ஆளலாமா, ஆள வேண்டும் என்று சொல்கிற சீமான் தெலுங்கர் ஆளக்கூடாதுன்னு வாய் திறக்க மாட்டேங்கிறார், சரிங்களா. அப்போது இவர் தெலுங்கர் ஆளக்கூடாதுன்னு வாய் திறக்க மாட்டார், அப்புறம் தெலுங்கு ஆதிக்கத்தை பற்றி பேச மாட்டார். இப்படிலாம் இருக்கும்போது திருப்பி இந்த தெலுங்கர்கள் கையிலே நம்ம ஆட்சியை கொடுத்துட்டோம்னா மிகப்பெரிய தெலுங்கர் நாடு மாதிரி மாற்றி விட்ருவாங்க. அதாவது தமிழ்நாட்டை தெலுங்கர் நாடாக மாற்றணுன்றது தான் அவங்களோட திட்டம். அதனால தான் பேருந்துகளில் கூட தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இது ஒரு பேராபத்து, வெரி சீரியஸ் மேட்டர். இது ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி எனக்கு நான் 8 வாங்கினேன், அடுத்து 15 வாங்கணும், 12 வாங்கணும், அதை மட்டும் வாங்கி காமிச்சிட்டா போதும், எவன் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லன்ட்டு சீமான் செயல்படுறது, அது மாதிரி நாங்கள் பட முடியாது. தெலுங்கர்களை அப்புறப்படுத்தணும் அரசியலிருந்து. திமுகன்ற ஸ்ட்ரக்சர் தான் தெலுங்கருக்கோட மத பீடம் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எடுக்காமல் தமிழ் இனத்துக்கு விடுதலே கிடையாது. அந்த வகையில் நாங்கள் செயல்படும் போது கண்டுபிடிச்ச விஷயம், 88.7 விழுக்காடு தமிழர்கள் இருக்காங்க. அதில் 32 மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் 23 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்காங்க. அப்புறமா ஒரு 12.1 விழுக்காடு கோயம்புத்தூரில் இருக்காங்க, சரிங்களா. 11 என்னமோ தேனியில் இருக்காங்க. மீதியெல்லாம் 4, 3, 2 இப்படி தான் இருக்காங்க. 8
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேன்கனி கோட்டைன்ற ஒரு தொகுதியில் தான் அது வந்து கர்நாடகா எல்லையை ஒட்டி இருக்குது, அந்த ஓசூர் பக்கத்தில். அது மட்டும்தான் வந்து 32 விழுக்காடு வந்து தெலுங்கர்கள் இருக்காங்க அங்கே. அப்போது 32ல் வந்து 32 போச்சுன்னா திருப்பியும் வந்து அங்கே எவ்வளோ இருக்குது, 68 விழுக்காடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு வாங்கினாலே ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றலாம். அந்த 30 தமிழ்நாட்டிலே உயர்ந்த அளவில் இருக்கிற தேன்கனி கோட்டையில் இருக்கிறதே 32 தான். மீதி எல்லா இடத்துலையும் வந்து 20, 25, அது 1-2 தொகுதிகளில். அப்புறமா பார்த்தா 4, 3, 2, 1. நம்ம ஸ்டாலின் தொகுதியில் வெறும் 350 ஓட்டு. அவரோட கொளத்தூர் தொகுதியில் 350 ஓட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் முதல்வராக இருந்த உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? இப்போ இதெல்லாம் வந்து வெளியில் வராத செய்திகள், இதெல்லாம் நாங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். என்னடா அது ஒரு அநியாயம். ஒருத்தன் 350 ஓட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அவன் 10,000 ஓட்டு கூட கிடையாது அவன் சமூகத்துக்கு. அவங்க பையன் நிற்கிற தொகுதியில் ஒரு 1000 தான் இருக்குது. இன்னொரு அவங்க சன் ராமநாதன் சொல்லிட்டு நிற்க வச்சுருக்காப்புல எங்கள் தஞ்சாவூரில் வந்து இவங்க சொந்தக்காரனால அவரை மேயர் ஆக்கிட்டாங்க. இந்த கருணாநிதி கூடயே உட்காந்து ஒருத்தர் பொம்மை மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பார், அவர் தான் சண்முகமோ அவர் பேர். அதனால் இவர் சன் ராமநாதன். அவங்க பையனை வந்து தஞ்சாவூரில், அது கல்லர்கள் அதிகமாக இருக்க தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க அதிகமாக ஒரு 40 விழுக்காடு கிட்ட இருக்கிற தொகுதியில் வெறும் 5000க்கும் குறைவான வாக்குகள் கொண்ட சமூகத்தை சார்ந்தவங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நாங்கள் என்னன்னா ஒரு முடிவுக்கே வந்துடலாம், தெலுங்கர் வாக்கு தேவையே இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாம். தெலுங்கர் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை, தமிழர் வாக்கு தமிழருக்கே, தெலுங்கர் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை போ. தமிழர் வாக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு ஆள் சொல்ல முடியாது, ஒரு தொகுதியில் வெல்ல முடியாது. இதுதான் நாங்கள் கண்ட ஆய்வோட முடிவு. சரிங்களா? இப்படி வந்து ஒரு 88.7 விழுக்காடு தமிழர்கள் இருக்கும்போது அந்த தமிழர்களை மட்டுமே நம்பி ஒரு வலிமையான அரசியலை வந்து செஞ்சுட்டு, அதுவும் நம்ம இனத்துக்கு கெடுதலவே பண்ணுறது பொழப்பாக இருந்த ஆட்சியை கையில் கொடுத்ததுனால 1.5 லட்சம் பேரை கொல்றதுக்கு துணை போகிறது, 20,000 சதுர கிலோமீட்டர் உள்ள ஈழ நிலப்பரப்பை இழந்திருக்கோம், கச்சத்தீவு இழந்திருக்கோம், எல்லா கெடுதல்களும் பண்ண கூட்டத்தை நாம் வந்து தயவுதாட்சணியமே பார்க்காம உன் வாக்கு எனக்கு தேவையில்லை கிளம்பு, நீ எங்களுக்காக அரசியல் பண்ணாத, தமிழர்களுக்காக தெலுங்கர்கள் அரசியல் செய்ய வேண்டாம். 1, உங்கள் வாக்கு எங்களுக்கு தேவையே இல்லை. 2, இவ்வளோ பெரிய ஒரு வலிமையான ஒரு முடிவை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ சொல்கிற அந்த பாயிண்டில் தான் நான் கேட்குறேன். 350 ஓட்டு தான் அவருக்கு இருக்குது அவர் தொகுதியில். அப்படி பார்த்தா அவர் ஜெயிச்சிருக்கதே நம்ம தமிழ் மக்களால் தானே. ஜனநாயகத்தோட ஒரு 4வது தூண் சொல்கிறப்பட ஊடகம், அவங்க மொத்தம் ஊடகத்தை அவங்க கையில் வச்சுருக்காங்க. தெலுங்கு ஆதிக்கம், அவங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு செய்தின்னா எல்லாத்தையும் காசு கொடுத்தாவது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த செய்தியை வெளியே வராமல் தடுத்துடுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது கிடையாது, எடுக்க மாட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை வந்து ஒரு கருப்பு துணி போட்டு மூடி வச்சே வந்து அப்படியே ஓட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. பாவம் ஏஐ வந்துருச்சு. நீ போய் ஓங்கோலில் போய் உளறி இருந்தால் கூட அது ஏஐ எடுத்து கொடுத்துரும். ஏஐன்னா என்ன, நீ ஓங்கோலில் போய் ஒரு அறிக்கை விட்டுருந்தாலோ இல்லைன்னா போய் அங்கே எங்கேயாவது அண்டார்டிகா ஆப்பிரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே ஏதோ ஒரு பத்திரிக்கையில் நீ செய்தி கொடுத்துருந்தாலோ, இல்லைன்னா உன் வீட்டு திருமண பத்திரிக்கையை கொண்டு போயிட்டு நீ வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தா கூட அது எங்கேயாவது இழுத்துட்டு வந்துடும். அதுதான் எல்லா இடத்துல இருக்கிற செய்திகள்ல இருந்தும் டேட்டாஸை வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு புத்தகமாக படித்து இப்படியே வந்து ஒரு 10 பேரை வச்சு அந்த புத்தகத்துலேருந்து கொஞ்சம் பாரு, இந்த புத்தகத்துலேருந்து கொஞ்சம் பாருன்ற தேவையே கிடையாது. இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா அது தேடி எடுத்துக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுது. இந்த காலத்தில் வந்து நீங்கள் என்ன சீட்டிங் பண்ணி எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இந்த கதையெல்லாம் இனிமேல் நடக்காது.
சட்டநாதன் கமிஷன் அறிக்கை வேணுமா, உடனே அது ஏஐ கொடுக்கும். நீ என்னென்னலாம் திருட்டு வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து சின்ன மேளம் சாதினா எப்படி சின்ன மேளம்? அதாவது வந்து இவங்க அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து வர்றாங்க, வந்துட்டு இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேர் மேலக்காரங்க இருக்காங்க தமிழ், அவங்கள வந்து இவரை சேர்த்துக்கிட்டு இப்போ சின்ன மேளம் நீங்கள் சாதி போட்டிங்கன்னா 1,57,000 வரும். அதில் தமிழ் எவ்வளவு அப்படின்னு போய் பார்த்தா தமிழ் சாதிக்காரங்க தான் வந்து 80 விழுக்காடு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 31. ஆனால் 31,000 கூட தமிழ்நாடு முழுக்க அவங்க இருக்க மாட்டாங்க. 10,000 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போது இவ்வளோ நீ வந்து சன் டிவியில் நமக்கு தேவையான செய்தி, இந்த ஜால்ரா கோஷ்டி மட்டும் செய்தியை போட்டு அதை 4 பேர் கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஓட்டிட்டு போயிடலான்னு வண்டி நினச்சேன்னா அது இனிமேல் நடக்காது. ஏஐ டூலே பலது வந்துருச்சு என்ன. அதனால அந்த பாட்சாணி பேர் பலிக்கவே பலிக்காத. வரப்போகிற ஆட்சி அதிமுக ஆட்சி தான். இப்போ நம்ம அப்படியே இப்படி விஜய் கிட்ட வருவோம். இப்போ ஒரு வார்த்தை வருது, இம்பேக்ட் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கிறார் அவரை எந்த சைட் போனாலும் அப்படி ஒரு மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பில் கூட நெக்ஸ்ட் சிஎம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அதெல்லாம் நடக்காது. அதாவது வந்து நேராக போயிடலாம் எல்லாமே வந்து. அதான் சொல்கிறேன்ல, திருப்பியும் வந்து டேட்டாஸ் தான். விஜய் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் சரிங்களா. அப்படியே போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு வயசு 35 வயசு தான். 35க்கு மேலே உள்ளவங்கலாம் வந்து அதிமுக, திமுக, நாம் தமிழர் அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஓட்டர்ஸ் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற தகவலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா பாதி பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் அவரோட ஓட்டு. பிறகு வந்து அதுங்க வந்து ஏம்மா நீ விஜய்க்கே போடுமா, எப்பா நீ விஜய்க்கே போடுப்பான்னு அதுங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த பிள்ளைங்க வந்து ஆசைப்படுறதுக்காக அப்படி போட்டாங்கன்னா அது கொஞ்சம் இவ்வளோதான் விஜய் ஓட்டு சரிங்களா. இப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. அதாவது வந்துட்டு சின்ன பசங்கள்லேருந்து கிளடு கட்ட வரைக்கும் எல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு போய் போட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து நம்ம அதிமுகவுக்கு தான் போடணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க. திமுகவுக்கு தான் போடணும். இந்த இப்போ இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அந்த ஜமாத்தில் என்ன சொல்லிட்டாங்களோ மொத்த பேரும் வந்து வாரம் வந்து போயிடுவாங்க ஜமாத்துக்கு. போனோன்னா அவங்க வந்து முடிவு பண்ணி நம்ம திமுகவுக்கே போடுவோம், பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா எல்லாரும் போயிட்டு போட்டுருவாங்க. அதில் வந்து இப்போது ஒரு நீதி அநீதி அடிப்படையில் என்னடா இந்த திமுக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீர்தூக்கி பார்க்குறவர்கள் தான் ஜமாத்து சொன்னான்னா சொல்லாட்டானா நமக்கு சொந்த அறிவு இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி வந்து சர்ச்சில் பார்த்து வந்து மீட்டிங் போட்டு சொல்லியிருப்பார். ஆனால் இந்துக்கள் இந்த சைவ மதத்தை பின்பற்றுறவர்களுக்கு மட்டும் அப்படி எதுவுமே நடக்காது. இவங்களாம் வந்து முடிவு பண்ணிக்கிட வேண்டியதுதான் சரிங்களா, நம்ம யாருக்கு போடணும் அப்படின்னு. இங்கே வந்து ஒரு சாமியார் இருந்துக்கிட்டு மக்களே இங்கே வாங்க மக்களே, நமக்கு வந்து இந்துக்களுக்கு இதுதான் சரிப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஆனால் அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே இருக்கிற இதில் ஒரு 13% வந்துட்டு இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் போயிட்டாங்கன்னா மீதி இருக்கிறவங்க மொத்த பேரும் வந்து இந்துக்கள்னு சொல்ல போகிறவங்க தான் சரிங்களா. நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்துவாக இருந்தாலும் நான் தெலுங்கா அப்படின்னு பார்த்தா தெலுங்கர்கள் எனக்கு கருணாநிதி தான் வரணும், கருணாநிதி கட்சிக்கு தான் நான் வாக்களிப்பேன், என்ன தமிழ்நாட்டை தெலுங்கர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ இந்த நாடே அவங்க நாடு போல் நினச்சிக்கிட்டு அவங்க அப்படி இருப்பாங்க சரிங்களா. அங்கே வந்து மதம் வந்து கீழே விழுந்துடும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு மலையாளி இருக்கிறாங்க, மலையாளியும் இந்து நிறையா பேர் இருப்பாங்க.
அந்த மலையாளிகிட்ட போய் உனக்கு மலையாளமா இந்துவானா இந்துவை தூக்கி தூர போட்டுருவாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து அப்படியே வந்து தமிழர்கள்ட்ட வாங்க, பாஜக சார்பில் உள்ளவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த பக்கம் வந்து போயிட்டீங்கன்னா இந்துவாது சந்துவாது எனக்கு திமுக தான்பாங்க. என்ன அந்த பக்கம் அதிமுக தான்பாங்க. ஆனால் இந்த இது வந்து இந்த சிறுபான்மையினராக இருக்கிற இவங்ககிட்ட கிடையாது. ஒரு இன்னைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமியர்களில் 95 விழுக்காடு ஜமாத் சொல்கிறது படி நடந்துட்டு போயிடுவாங்க. என்ன இங்கே வந்து சர்ச்சு ஃபாதர் சொல்கிறது படி வந்து 70 விழுக்காட்டுக்கு கிட்ட அவங்க நடந்துட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நாங்கள் அதுலேருந்தெல்லாம் நாங்கள் ஒரு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 88.7 விழுக்காடு இருக்கிறாங்கல்ல, அதில் வந்து ஒரு 75 விழுக்காடு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 88 தமிழர்கள். ஆனால் இந்த கிறிஸ்டின் இஸ்லாமியர்கள் இவர்கள் 2 பேரும் வந்துட்டு இப்படி திமுக சார்பில் இருக்காங்கல்ல பெரும்பாலும். என்ன இவர்கள் இப்படி இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், பாஜக இந்த 75 இருக்கான்ல, இந்த 75க்காக வேலை பார்த்து அவனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் அணுகி இந்த ஓட்டெல்லாம் வந்து தனக்கு இழுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆய்வுகள் படி பாஜகவும் நமக்கு தேவை கிடையாது. சரியா? நாங்கள் இப்போ கூட்டணின்னு இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம். நான் எதிர்காலத்தில் சொல்கிறேன். எதிர்காலத்தில் நம்ம தமிழர்களுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இருந்தாலும் தெலுங்கர்கள் நமக்கு ஆதரவாக வரமாட்டாங்க. நம்மளை சுரண்டி பிழைக்கவும் நம்மளோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நமக்கு துரோகம் செய்யவும் தான் பெரும்பாலான தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அவங்களோட நிரூபித்து காட்டிட்டாங்க. அதனால் நாம் வந்து நீ இந்துவாக இருந்தாலும் எனக்கு நீ பயன்பட மாட்ட. சரிங்களா? நீ வந்து உன்னோட இனம் அடிப்படையில் தான் போவ. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்துவாக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ்ன்ற ரத்தம் துடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ் இனம்ன்ற ரத்தம் துடிக்கும். ஏன்னா அவங்களோட தாய்மொழி. அந்த அடிப்படையில் அந்த 88 விழுக்காடு அவர்கள். சரிங்களா? அப்போ நாம் வந்துட்டு இந்த 75 விழுக்காடு வந்துட்டு ஒரு பெரிய அளவில் இருக்கிற கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இல்லாத இந்த அவர்களே இந்துக்கள் இல்லை, அவர்களெல்லாம் சைவ மதத்தை சார்ந்தவர்கள். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்துக்கள் கிடையாது, நாங்கள் சைவம். நான் இப்போ இந்துன்னு சொல்லிட்டேன்னா தெலுங்குறங்க உள்ளே வந்துடுவாங்க. வந்தும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? ஒரு ஏஐயில் அங்கே வந்து ஒரு முருகன் மாதிரி வந்துட்டு ஒரு அருந்தியர் சமூகத்தை கொண்டு போய் அமைச்சராக்கிட்டு திருப்பியும் தமிழன்களுக்கு பிரச்சனை தான். அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த 75 பேருமே வந்து சைவ மதத்தை சார்ந்தவர்கள். என்ன இவங்க வந்து சைவ நெறிகள் படி தமிழ் வழிபாடு எல்லாமே கொண்டு வந்து ஆன்மீகத்தை இன்னும் வந்து நல்லா தலைக்க வைக்கலாம். என்ன நீங்கள் வந்து இந்த தெலுங்கர்களாக இருக்கிறவங்க நீங்கள் இந்துன்னு சொல்லிட்டு போங்க, எதனா சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். வந்துட்டோம்னா 75 விழுக்காடு இன்னைக்கு கோயில்கள்லாம் யாரோடது? முழுக்க சைவ கோயில்கள் தானே. நான் சைவ வைணவம் சைவமும் சேர்ந்து சைவ மதமாக ஈழத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வச்சுட்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகும், இங்கே பாஜகவுக்கு வேலை கிடையாது. சரிங்களா? தமிழ் சமயமாக அது இருக்கும். 75 பேரோட பலத்தை வந்து நம்ம வலிமையாக வச்சுக்கிட்டு இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கிறிஸ்தவரே இருக்காங்க இல்லையா, அவர்களையும் வந்துட்டு தமிழர்கள் தான் அதிகம். உருது பேசுகிறவங்களாம் குறைவு தான் முஸ்லீம்னு எடுத்துக்கிட்டா. இங்கே வந்து முழுக்க அவங்க பெரும்பாலும் வந்து தமிழ் தான். அப்போ 75 இது ஒரு 13 88 மீதி இருக்கிறவங்க வாக்கு கிடைச்சான்னு கிடைக்கட்டேன்னு. சரிங்களா? அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நம்ம ஒரு முடிவாக்கி போயிட்டோம்னா
எல்லாமே நல்லது நடக்கும்.